இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நடக்கிறார்கள். ஆமென். கர்த்தரின் பெரிதான நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற யாவரையும் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம வேதத்தில் என்ன தியானிக்க போகிறோன்னா, தேவன் யாருடைய ஜெபத்தை விரும்புகிறார், யாருடைய ஜெபத்தை விரும்புகிறதில்லை. இப்போ தேவன் எல்லாரும் ஜெபத்திலையும் விரும்புகிறாரா அப்படின்னா இல்லை. அவர் விரும்புகிற மனிதர் யார்? அது வசனம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். இங்க வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. நீதிமான்களின் ஜெபத்தை என்ன செய்கிறாங்க? கர்த்தர் கேட்கிறாங்க. ஆனா துன்மார்க்கரின் ஜெபம் என்ன செய்யறது இல்லை? கர்த்தரா கேட்கப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா அந்த துன்மார்க்கருக்கு தேவன் என்ன செய்யறாங்க? தூரமா இருக்கிறாங்க, விலகி இருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் என்ன செய்யறது இல்லை, அவங்க அருகில் வந்து கேட்கறது இல்லை. அப்போ ஆனால் நீதிமான்களின் ஜெபத்தை என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. நீதிமானின் ஜெபத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது, நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்போ இன்னொரு வசனம் பாருங்க, 1 பேதுரு 3:12. 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. இந்த வசனம் பாருங்க, கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறதா? நீதிமான்களின் மேல் நோக்கமா இருக்கிறது. நீதிமான்கள் மேல் என்ன செய்யறாங்க? என் பிள்ளை, தேவ பிள்ளை, அதாவது தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுதுங்கிறத அவர் என்ன செய்யறாரு? கவனித்து என்ன செய்யறாரு? உற்று நோக்கி பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய நீதிமான்களின் ஜெபத்தில் கவனமா இருக்கிறாங்க. கவனமா இருக்கிறாங்க அப்படின்னா தேவ பிள்ளைகள் வந்து என்ன ஜெபம் பண்றாங்க, என்ன வேண்டுதல் விண்ணப்பம் கொடுக்குறாங்கிற வார்த்தைகளை என்ன செய்யறாரு? ஒண்ணு விடாம என்ன செய்யறாங்க? கவனித்து கேட்கிறாங்க. அந்த தேவனே அவங்களோட ஜெபத்தை கேட்கறதுக்கு எப்படி பிரியமா இருக்கிறாங்க அப்படின்னா யார் அது? நீதிமான்கள். அப்போ அந்த நீதிமான்கள்னா யாரு? இப்போ நம்ம 2 வசனம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்துல பார்த்தோம் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறான்னு பார்த்தோம். 2வது வசனத்துல என்ன பார்த்தோம்னு பாருங்கன்னா, அது தேவனுடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவருடைய ஜெபத்தை கேட்க என்ன செய்யறாராம்? கவனமா இருக்கிறார். என் பிள்ளை என்ன ஜெபிக்கும், அவருடைய வேண்டுதல் என்ன, அவருடைய விண்ணப்பம் என்ன அப்படிங்கிறத, அவருடைய தேவைகள் என்னங்கிறத யார் செவி கொடுத்து கவனமா கேட்டுட்டு இருக்காங்க? தேவன், கர்த்தர் செவி கொடுத்து கவனமா கேட்கிறாங்க. அப்போ அந்த யாரு? அது நீதிமான்கள். அப்ப நீதிமான்களா இருந்தா நம்மளும் நீதிமான்களா இருந்தா என்ன செஞ்சிடலாம்? நம்மளுடைய ஜெபத்தை தேவன் என்ன செய்வாங்க? கவனமா கேட்பாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணாலும் சில இதில் நடக்கலையே, நம்ம சில டைம்ல துயரப்பட்டிருக்கோம். ஆனா நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாருங்க, கர்த்தர் சொல்றாங்க, நீதிமான்களின் ஜெபத்தை நான் கேட்கிறேன், அது மாதிரி உன்னை கண்ணை வைத்து உன்மேல் நோக்கமா இருக்கிறேன், செவி ஆலோசனை. அதாவது நிறைய பாருங்க, அவங்க சொல்றாங்க ஆலோசனை சொல்கிறேன். இன்னும் நிறைய என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நீதிமான்கள் மேல் என்ன செய்யறாங்க? கர்த்தர் பிரியமா இருக்கிறாங்கன்னு இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, அப்ப நாம் நீதிமான்கள் தான் யாரு? நீதிமான்களுக்கு இவ்வளோ நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து ஜெபம் கேட்கப்படுதுன்னா அந்த நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீதிமான்கள் பற்றி படிக்கணும், ஒரு பெரிய சாப்டர் அது. அதாவது மனதுருகுவார். யார் மேல் மனதுருகிறாரா? துன்மார்க்கரா ஒருவேளை இந்த உலகத்துல ஜீவித்துட்டு இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவர் மேல் என்ன செய்றாங்களா? மனதுருகிறார். ஐயோ என் பிள்ளை பாவத்துல அழிய போதே, அவன் ஆத்மா அழிய போதே, நித்திய ஆக்கினைக்குள்ள போறானே அப்படிங்கிறது மனதுருகுகிறான்னு போட்டிருக்காங்க. ஆனா அவனுக்கும் என்ன இருக்கு? இதுல தப்பிக்க வழி இருக்கு. யாருக்கு? துன்மார்க்கருக்கும் வழி இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, துன்மார்க்கருக்கும் வழி இருக்கு. அப்போ அவனுடைய வேலை என்ன? அவன் ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். அவன் இதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணும்னா அந்த நித்திய ஆக்கினை அவனுக்கு, அவன் வந்து நித்தியமா என்ன செஞ்சிருவான்? நரகத்துன்னு சொல்லுவாங்க. நரகத்துல போகாம அவன் தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வழி சொல்லியிருக்கிறாங்க? அதாவது துன்மார்க்கன் தன் வழியை விட்டு என்ன செய்யணும்? திரும்ப கடவன். யாரை நோக்கி திரும்பணும்? கர்த்தரை நோக்கி திரும்பணும். அப்போ அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு யாரை நோக்கி திரும்பணும்? கர்த்தரிடத்தில் திரும்பணும். அப்ப தேவனை நோக்கி அவன் முகம் என்ன செய்யணும்? திரும்பணும். எதை விட்டு? அந்த பாவ
அவன் செய்கிற அந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம், தேவனுக்கு பிரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க, அதோடு அவன் என்ன செய்யக்கூடாது, அவன் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அந்த பாவத்தெல்லாம் விட்டு திரும்பி தேவனிடத்தில் அவர் ரத்தத்தினால அவன் பாவத்தை என்ன செய்யணும், கழுவப்படணும். அவனுடைய பாவம் மன்னிப்பின் நிச்சயம், நிச்சயத்தை அவன் என்ன செஞ்சுக்கணும், பெற்றுக்கொள்ளணும். நம்ம உள்ளத்தில் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதாங்கிற நிச்சயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி தான் துன்மார்க்கன் அவன் வழியை விட்டு திரும்பி அவன் மனம் திரும்பி தேவனுடைய பாவத்திலிருந்து அவன் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் என்ன செய்வான், தேவன் அவங்களுக்கு இரக்கம் செய்வாங்க. ஆனால் அவனுக்கும் என்ன இருக்கு, ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிதாவாகிய தேவன் அவன் மேலும் மனதுருகி அவனுக்கும் ஒரு என்ன வச்சிருக்கிறாங்க, நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் மனம் திரும்பினால் கண்டிப்பா இந்த ஆசீர்வாதத்தையும் துன்மார்க்கனும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, யாருடைய ஜெபத்தை தேவன் விரும்புகிறார், யாருடைய ஜெபத்தை தேவன் விரும்புகிறதில்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம். அதுல நீதிமான்களின் ஜெபத்தை தேவன் விரும்புகிறார், பிரியப்படுகிறார், அவர் கவனமா இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கரின் ஜெபத்துக்கு தூரமா இருக்கிறார், அவருடைய ஜெபத்தை அருவருக்கிறார். அவர் முகம் எப்படி இருக்கிறதா, விரோதமா இருக்கிறதுன்னு ஒரு வசனம் இருக்குது. யாருக்கு, துன்மார்க்கருக்கு. அவருடைய கர்த்தருடைய முகம் துன்மார்க்கருக்கு விரோதமா இருக்கிறது. அப்போ இது ரெண்டு நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம். இதில் நாம் இன்னைக்கு என்னன்னா ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இன்னையிலிருந்து நீதிமான் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும், முயற்சிக்கணும். அப்போ நம்ம விசுவாசிக்கணும், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவங்களை என்ன செய்யணும், அறிக்கையிட்டு ஜெபிச்சு பாவங்களை சுத்திகரித்து நம்ம என்ன செய்யணும், நீதிமான்களுக்கு போகிறதுக்கு தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்யணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த சகோதரன் நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை சகோதரி தந்தார்கள். துன்மார்க்கர்களுக்கும் நீதிமன்றங்களில் வித்தியாசத்தை மூலமாக வசனம் மூலமாக அவர்கள் எடுத்துக்காட்டாக எடுத்து சொன்னார்கள். வசனத்திலிருந்து